வெல்கம் டு ஜிகே சொல்யூஷன். இன்றைய வீடியோவில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உபகரணங்களில் அமைந்திருக்கக்கூடிய பவர் சப்ளை சர்க்கியூட்டில் உபயோகமாகும் முக்கியமான பகுதியாக சாப்பர் சர்க்கியூட், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லா வகை பவர் சர்க்கியூட்லேயும் இந்த சாப்பர் சர்க்கியூட் கண்டிப்பாக அமைந்திருக்கும். இது எப்படி அமைந்திருக்கு, இதில் வகைகள் என்ன, எங்கெங்கே பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இது என்னென்னா, ஒரு டிசியை ஏசியாக மாற்றக்கூடிய சர்க்கியூட், அதாவது இன்வெர்ட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. இன்வெர்ட்டர் சர்க்கியூட்லையும் இது அதிகமாக பயன்படுது. இன்று பயன்படுத்தக்கூடிய இன்வெர்ட்டர் மாடல் சர்க்கியூட்ஸில் கூட இந்த சாப்பர் பயன்படுத்துகிறாங்க. எந்த ஒரு உபகரணமாக எலக்ட்ரானிக் உபகரணத்தில் பவர் சப்ளை எஸ்எம்பிஎஸ் கண்டிப்பாக இருக்கும். அந்த எஸ்எம்பிஎஸ் பூராமே இந்த மாதிரி ஒரு சாப்பர் சர்க்கியூட்டை பேஸ் பண்ணி தான் அமைந்திருக்கு. வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் நார்மலாக ஒரு ஏசியை நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணணும் அல்லது ஸ்டெப் அப் பண்ணணும்னா ரொம்ப எளிதாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மரை கொண்டு நம்ம பண்ணிடலாம். ரொம்ப எளிது, அதில் எவ்வித சந்தேகம் இல்லை. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் ஏசியில் வேலை செய்யும், இண்டக்டர் ஏசியில் வேலை செய்யும். அதன் மூலியமாக நம்ம அதில் இருக்கக்கூடிய மின்னழுத்தத்தை அதிகப்படுத்துவதோ அல்லது குறைந்து மாற்றுவதோ எளிதாக நம்ம பண்ண முடியும். இது எல்லாரும் தெரிந்தது தான். ஆனால் அதுவே இப்போ நம்ம டிசியாக இருந்ததுன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வேலை செய்யாது. ஏன்னா டிசியில் கரண்ட் வேரியேஷன் இருக்காது, ஸ்டெடியாக இருக்கும். ஸ்டெடியாக இருந்தால் இதில் காந்தத்தன்மை உருவாகாது. காந்தத்தன்மை வேரியாகலை, காந்தத்தன்மை வேரியாகணுங்க, உருவாகும். பட் அது வேறுபடலைன்னா உங்களால் இதில் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக செகண்டரியில் சப்ளை வராது. இது நம்ம அறிந்தது தான். ஸோ அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணுவது? அப்போ ஒரு டிசியாக இருந்தால், ஒரு ஏசிக்கு பதிலாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய சப்ளை டிசியாக இருந்து அது ஒரு ஹை வோல்டேஜ் டிசியாக இருக்குது, உங்களுக்கு அதை ஸ்டெப் டவுன் பண்ணணும் அல்லது ஸ்டெப் அப் பண்ணணும். அதற்போல் அந்த மாதிரி டிசியை எப்படி மாற்றுவது, அதுதான் இந்த சாப்பரோட வேலை. இந்த சாப்பர் சர்க்கியூட்டில் அமைந்திருக்கக்கூடிய பாகங்கள் அந்த டிசியை டிரான்ஸ்ஃபார்மரை போல வேலை செய்யும். அதாவது நீங்கள் கொடுக்கக்கூடிய வோல்டேஜிலிருந்து, டிசி வோல்டேஜிலிருந்து அதை ஸ்டெப் அப் பண்ணிக்கலாம் அல்லது ஸ்டெப் டவுன் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம இந்த சாப்பர் சர்க்கியூட்டை டிசி டிரான்ஸ்ஃபார்மர்னு கூட சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இப்போ ஏசியில் பயன்படுத்தக்கூடியது ஏசி டிரான்ஸ்ஃபார்மர், டிசியில் பயன்படுத்தக்கூடிய டிசி டிரான்ஸ்ஃபார்மர் சாப்பர் சர்க்கியூட். இது ஒரு காம்பனண்ட்டை பொறுத்து அமைவதில்லை. இதில் ஒரு சர்க்கியூட்டில் ஒரு பாகங்கள் அமைந்திருக்கு. அதை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஏசி நீங்கள் கொடுக்கும்போது என்ன, அது இன்புட்டில் ஏசி கொடுத்தீங்கன்னா அவுட்புட்டில் லோ வோல்டேஜ் ஏசி நமக்கு அப்படியே கிடச்சிருது. என்ன வேவ் ஃபார்மோ அது அப்படியே கிடச்சிருது. இப்போ இதுவே டிசியாக இருந்தால் என்ன பண்ணுறோம், நம்ம டிசியில் ஒரு பவர் சப்ளை கொடுக்கும்பொழுது அதை நம்ம குறைவாக மாற்றணும்னா இது ரொம்ப எளிதாக இந்த சாப்பர் சர்க்கியூட் வழியாக இதில் எப்படி நம்ம ஏசியில் பண்ணுறோமோ அதே மாதிரி டிசியில் நம்ம பண்ண முடியும். சரி, இதில் என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு பேர் நம்ம என்ன, டிசியிலேருந்து ஒரு ஹை வோல்டேஜ்லேருந்து லோ வோல்டேஜ் கொண்டு வரதுனால இதுக்கு பேர் டிசி டு கன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. டிசி டு டிசி கன்வெர்ட்டர், புரியுதுங்களா? ஸோ ஹை வோல்டேஜ் டிசிலேருந்து லோ வோல்டேஜ் டிசியாக கொண்டு வருவாங்க. சில இடங்களில் டிசிக்கு ஸ்டெப் அப்பும் பண்ணிக்கொள்ளலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வோல்டேஜ்லேருந்து அதிகமான வோல்டேஜாகவும் நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் இந்த டிசி டு டிசி கன்வெர்ட்டர் பயன்படுது. இது எப்படி பயன்படுதுன்னு பாருங்கள். முதல்ல ஒரு டிசிங்கிறது ஃபிக்ஸட் டிசி வச்சுக்குவோம். ஒரு ஃபிக்ஸட் டிசி உங்ககிட்ட ஒரு சோர்ஸ் இருக்குது, பேட்டரி மூலியமாகவோ அல்லது நீங்கள் ஒரு டிசி வோல்டேஜை நீங்கள் உங்ககிட்ட ஒரு சோர்ஸ் இருக்குது. இதை ஸ்டெப் டவுன் பண்ணணும். இது ஒரு 300 வோல்ட்டு கிட்ட இருக்குன்னு நம்ம வச்சுக்கோம். பட் நமக்கு வேண்டியது 18 வோல்ட்டு 12 வோல்ட்டு தான் வேணும். எப்படி ஸ்டெப் டவுன் பண்ணுவது? அதற்கு என்ன பண்ண, டைரெக்டாக இதை டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்க முடியாது. டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக தான் ஸ்டெப் டவுன் பண்ண முடியும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மரில் டைரெக்டாக கொடுக்காம இது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஃபிக்ஸட் டிசியை சாப்பர் மூலியமாக பல்சேட்டிங் டிசியாக மாற்றிடுவாங்க. அதுக்கு தான் சாப்பர் ரொம்ப பயன்படுது. பல்சேட்டிங் டிசினா ஒரு ஆன் ஆஃப் பண்ணிட்டே இருப்பாங்க டிசியை. இப்போ ஏசியில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் வரும். இதில் பாசிட்டிவ் சைக்கிள் மட்டும்தான் இருக்கும், ஆனால் ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். அது ஸ்கொயர் வேவில் ஆன் ஆஃப் ஆகும். ஏன்னா சைன் வேவில் ஆன் ஆஃப் பண்ண முடியாது, அதனால ஸ்கொயர் வேவில் ஆன் ஆஃப் ஆகிட்டே இருக்கும். இதை நம்ம இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணும்போது இது ஒரு ஏசிக்கு சமானங்க. அதனால் நம்ம இதை டைரெக்டாக நம்ம டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுக்க முடியும். அந்த டிரான்ஸ்ஃபார்மருக்கு பேர் எஸ்எம்பிஎஸ் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவாங்க, சுவிட்ச்டு மோட் பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர். இது சிறிய டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கும். நார்மல் பவர் டிரான்ஸ்ஃபார்மர் போல் அமைந்திருக்காது, ரொம்ப சிறிய. ஏன்னா இது ஹை ஃப்ரீக்வன்சியில் இதை நம்ம பல்சேட்டிங் கொண்டு வரதுனால இதோட சைஸ் ரொம்ப சின்னதாக மாறிடும். புரியுதுங்களா? ஏன்னா நார்மலாக நம்ம பவர் சப்ளையில் 50 ஹெட்ஸ் தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 30 கிலோ ஹெட்ஸ் கொண்டு போயிடுவாங்க. 30,000 சைக்கிள் இதை பல்சேட்டிங் பண்ணுவாங்க. அதனால இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிதாக அமைந்திருக்கும். இந்த மாதிரி அமைஞ்சதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, இதுலேருந்து செகண்டரியிலேருந்து நம்ம எளிதாக நம்ம டிசி நமக்கு தேவையான அளவுக்கு ஸ்டெடியான டிசி நம்மளால் கன்வெர்ட் பண்ணி கொள்ள முடியும். இதுதான் ஒரு எஸ்எம்பிஎஸோட சிஸ்டம்.
ஒரு டிசியை வந்து எப்படி நம்ம குறைந்த வேல்யூவாக ஆக்குவதுங்கிறது இந்த எஸ்எம்பிஎஸ் மூலிமா பண்ணிக்கலாம். இந்த எஸ்எம்பிஎஸ் இல்லாமல் எந்த உபகரணம் எலக்ட்ரானிக் சாதனங்கள் அமைந்திருக்காது. கண்டிப்பாக இந்த பவர் சப்ளையில் இந்த சர்க்கியூட் அமைந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது எப்படி பண்ணுறாங்க, இந்த பல்சேட்டிங் டிசி எப்படி ஃபிக்ஸட்லேருந்து கொண்டு வராங்கன்னா, இப்போ ஒரு டிசி சப்ளை இருக்குது, இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆஃப் வச்சுருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறோன்னா, இதை கண்டினியூஸாக கொடுத்தோன்னா ஒரு டிசி சப்ளை லோடு வந்து இருக்கும். ஆனால் நம்ம கண்டினியூஸாக கொடுக்க போகிறதில்ல, இது ஆன் ஆஃப் பண்ணுறோம். பண்ணும்பொழுது என்ன நடக்குது பாருங்கள், ஆன் பண்ணும்பொழுது இங்கே சப்ளை வருது, லோடுக்கு சப்ளை வருது. ஆஃப் பண்ணும்போது ரோலுக்கு சப்ளை போகுது. இதை வேகமாக பண்ணும்பொழுது சப்ளை வந்து போகும். புரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி நமக்கு ஆன் ஆஃப் ஆகும்போது சப்ளை வந்து போகிறத நம்ம பல்சேட்டிங் டிசின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த வேகத்தை வந்து நான் இப்போ உங்களுக்கு புரிவதற்காக மெதுவாக காமிச்சிருக்கேன். இதை எவ்வளோ நேரம் நீங்கள் ஆன் பண்ணி பிடிச்சிருக்கீங்களோ அது ஆன் டைமு, எவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணி பிடிச்சிருக்கீங்களோ அது ஆஃப் டைம் நீங்கள் வச்சுக்கலாம். இதோட வேகத்தை வந்து நம்ம 30,000 ஒரு நொடிக்கு 30,000 தடவை இதை வந்து அதிகப்படுத்திக்கலாம். எவ்வளோ வேணும் பண்ணலாம், பட் 30 நார்மலாக வந்து 30,000 தடவை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ இது மூலிமா பண்ணுறதுனால நமக்கு வந்து பல்சேட்டிங் டிசி கிடைக்கிது. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து இதையே நம்ம வந்து வேகமாக பண்ணும் பொழுது, இப்போ நான் வந்து மெதுவாக காமிச்சதுனால இது ஆன் ஆஃபாக காமிச்சேன். வேகமாக பண்ணும் பொழுது எப்படி நடக்குது பாருங்கள். இப்போ ஒரு ஆன் டைமும் ஆஃப் டைம் ரெண்டுமே இதில் வரும். இப்போ எப்படி வருதுங்கிறத பார்ப்போமா? இப்போ பாருங்கள் இது ஆன் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய டிசி ஆஃப் டிசி வோல்டேஜ் வருது, ஆஃப் ஆகுது, வருது, ஆஃப் ஆகுது. இதோட வேகத்தை வந்து நம்ம சைக்கிள்னு சொல்கிறோம். இதில் ஆன் டைம் ஆஃப் டைமோட விகிதத்தை நம்ம டியூட்டி சைக்கிள்னு சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நொடி, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நொடி வச்சுக்கலாம். ஒரு நொடி ஆன், ஒரு நொடி ஆஃப். அந்த மாதிரி ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. ஆஃப் பண்ணக்கூடிய டைமும் ஆன் பண்ணக்கூடிய டைமும் சமமாக இருந்தால் அதை வந்து நம்ம 50% டியூட்டி சைக்கிள் சொல்கிறோம். ஏன்னா ஆன் பண்ணக்கூடிய டைம் ஆஃப் பண்ணக்கூடிய ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு பேர் 50%. இது நம்ம என்ன பண்ணலாம்னா ஆன் டைமை அதிகப்படுத்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஆன் டைமை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ ஆன் டைமை கம்மி பண்ண என்ன நடக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? ஆன் டைம்ங்கிற கம்மி பண்ணும்போது பாருங்கள் ஆஃப் டைம் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணும்பொழுது அது இந்த டியூட்டி சைக்கிளை பொறுத்து தான் அதோட அவுட்புட் மாறி வரும். இதோட ஆவரேஜ் வோல்ட் தாங்க அவுட்புட். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியிருக்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆஃப் பண்ணியிருக்கக்கூடிய நேரம் அதிகமாக இருக்குது. அப்போ வரக்கூடிய வோல்டேஜில் பாதி வோல்ட்டுக்கு கம்மியாகத்தான் இங்கே வரும். புரியுதுங்களா? இப்போ இதையே நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டியூட்டி சைக்கிளை வந்து அதிகப்படுத்தி பார்க்கலாம். அதிக நேரம் ஆன் பண்ணி வைக்கலாம். அதிக நேரம் ஆன் பண்ணி வைக்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். இதில் என்ன அதிகமான 50%க்கு மேலே ஆன் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ இதில் வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வரும். ஸோ இப்போ இந்த டியூட்டி சைக்கிளை பொறுத்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு நேரம் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்க, அதோட விகிதம், நேர விகிதத்தை வைத்து அதனோட அவுட்புட்டு நமக்கு ஆவரேஜில் மாறி மாறி கிடைக்கும். இதுதான் இதோட ஃபார்முலா. இது நம்ம பல வீடியோவில் இதுக்கு பேர் பல்ஸ் வித் மாடுலேஷன் சொல்லுவாங்க, PWM சொல்லுவாங்க. அதிகமாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போ இது நிறைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டு இன்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்க, அதான் டியூட்டி சைக்கிள். அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அவுட்புட் கிடைச்சிடும். புரியுதுங்களா? 50%னா நீங்கள் கொடுக்கக்கூடிய 12 வோல்ட் டிசியாக இருந்தால் 6 வோல்ட் தான் கிடைக்கும். 50%க்கு மேலே இருந்தால் 6 வோல்ட், 7 வோல்ட், 8 வோல்ட் அந்த மாதிரி வரும். புரியுதுங்களா? ஸோ இப்போ டியூட்டி சைக்கிள்ங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க. டோட்டல் டைம், அதாவது இதில் ஆஃப் பண்ணி வச்சிருக்க டைம், ஆன் பண்ணி வச்சிருக்க டைம் ரெண்டையும் சேர்த்தோம்னா ஒரு சைக்கிள், அது டோட்டல் டைம் சொல்லுவாங்க. அதில் எவ்வளோ நேரம் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்கிறது அதோட விகிதம். புரியுதுங்களா? இதுதான் வந்து டியூட்டி சைக்கிள் ஈக்குவல் டு ஆன் டைம் டிவைடட் பை டோட்டல் டைம். அது வந்து ஆன் டைம் ப்ளஸ் ஆஃப் டைம் ரெண்டையும் சேர்க்கறது டோட்டல் டைம். ஃப்ரீக்வன்சிங்கிறது ஒன்றும் இல்லை. இது வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை நீங்கள் ஆன் ஆஃப் பண்ணுறீங்க, அந்த ஒரு சைக்கிள் எத்தனை தடவை வருது ஒரு செகண்டில், அப்படிங்கிறத நம்ம ஃப்ரீக்வன்சின்னு நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இப்போ இது வந்து கண்டிப்பாக இந்த PWM பற்றி நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம், எல்லாரும் அறிந்தது தான். பட் இதை பொறுத்தளவு சாப்பரில் இந்த PWM முக்கிய பங்கு வகிக்குது. PWMங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். ஒரு சைக்கிள்ங்கிறது என்னென்னா ஒரு ஆன் டைம் ஒரு ஆஃப் டைம் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணக்கூடிய மொத்த நேரத்தை ஒரு சைக்கிள் டோட்டல் டைம்னு சொல்கிறோம். அதில் எவ்வளவு நேரம் ஆன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆஃப் பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து முழுவதுமாக ஆன் பண்ணியே வச்சுருந்தீங்கன்னா அது DC 100% வோல்டேஜாக போயிடும். 50% பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் வந்து 50% தான் அவுட்புட்டில் வரும். இல்லை 75% வச்சிங்கன்னா 75% வோல்ட் வரும். இப்போ 12 வோல்ட் இருக்குது, நீங்கள் 75% ஆன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 வோல்ட் கிடைக்கும். புரியுதுங்களா? அதே 25% இருந்ததுன்னா 3 வோல்ட் தான் கிடைக்கும். இதை போல் நம்ம வந்து ஒரு PWM மூலியமாக எளிதாக ஒரு டிசியை ஆவரேஜ் வோல்ட்டாக கொண்டு வந்துடலாம். புரியுங்களா? இது ஸ்கொயர் பல்ஸாக இருக்குது. நமக்கு வேண்டியது வந்து வெளியில் சைன் வேவாக வரணும்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மூலியமாக இதை செலுத்தி அது ஸ்டெப் டவுன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து உங்களுக்கு சைன் வேவாக கிடச்சிரும். புரியுதுங்களா? ஓகேங்க. இப்போ நம்ம அடுத்தது என்னென்ன, இப்போ சாப்பர் நம்ம சொல்லிட்டோம், சாப்பரில் இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுறோம். பட் நம்ம எப்படி இதை வேரி பண்ணுறோம்,
இதில் வந்து என்ன பண்ணலாம்னா ஆன் டைமை மட்டும் வேரி பண்ணிக்கலாம், அல்லது டோட்டல் டைம், அதாவது கீழே இருக்கக்கூடிய டோட்டல் டைம், அதாவது ஃப்ரீக்வன்சி ஒரு சைக்கிளை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். புரியுதுங்களா? ஃப்ரீக்வன்சியை வந்து அதிகப்படுத்திக்கலாம். எது பண்ணினாலும் உங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் மாறுபடும். அதை பொறுத்து நமக்கு என்னென்ன வகை கிளாசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்டெப் டவுன் சாப்பர். புரியுதுங்களா? ஸ்டெப் டவுன் சாப்பர் வந்து பக் கன்வெர்ட்டரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதை பக் கன்வெர்ட்டரை பற்றி இன்னும் வீடியோ தெரிஞ்சுக்கிறவங்க என்னோட சேனலில் பாருங்கள். இது பூராமே தனித்தனி வீடியோவாக நம்ம வெளியிட்டிருக்கிறோம். ஸ்டெப் டவுன் சாப்பருங்கிறது பக் கன்வெர்ட்டருங்க. பக் கன்வெர்ட்டருங்கிறது ஸ்டெப் டவுன் சாப்பர். இதோட பிரின்சிபல் டிசியை ஆன் ஆஃப் பண்ணுறது. புரியுதுங்களா? ஒரு காயில் இண்டக்டர் மூலிமா பண்ணுறது. இப்போ சிறிது நேரத்தில் நான் வந்து காமிக்கிறேன் எப்படி சர்க்யூட் அமைந்திருக்குன்னு. ஸ்டெப் அப் சாப்பர் பூஸ்ட் கன்வெர்ட்டருங்க. ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் ரெண்டும் கலந்த மாதிரி உள்ள பக் பூஸ்ட் கன்வெர்ட்டர் இருக்குது. இன்னொன்று சியூகே சாப்பர் இருக்குது. சியூகே சாப்பர் ரொம்ப அட்வான்டேஜஸ் உள்ள சாப்பர், ரொம்ப எஃபிஷியன்சி உள்ள சாப்பர். இதுவும் பக் பூஸ்ட் தான். இதில் பக் பண்ணிக்கலாம், அதாவது ஸ்டெப் டவுனும் பண்ணிக்கலாம், ஸ்டெப் அப்பும் பண்ணிக்கலாம். அதனால் ரெண்டும் கலந்த சாப்பர். புரியுதுங்களா? இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பக் கன்வெர்ட்டர் பார்க்கலாமா? இதுதான் பக் கன்வெர்ட்டர். இதை பற்றிய வீடியோக்கள் தனியாக இருக்குது. இதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோவை பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய இந்த சுவிட்ச் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம 30,000 தடவை ஆன் ஆஃப் பண்ணுறோம். இதுதான் சாப்பர். இந்த மாதிரி ஆன் ஆஃப் பண்ணுவதற்கு பேர் சாப்பர். இதோட கண்டினியூஷனில் ஒரு காயில் கொடுத்துருக்காங்க, ஒரு டயோடு கொடுத்துருக்காங்க, ஒரு கெப்பாசிட்டர். இந்த 3 பாகங்களை வடிவமைப்பது மூலியமாக பக் கன்வெர்ட்டராக பயன்படுத்தலாம், பூஸ்ட் கன்வெர்ட்டராக பயன்படுத்தலாம், மற்றும் பக் பூஸ்ட் கன்வெர்ட்டராகவும் பயன்படுத்திக்கலாம். இதை 3 நம்ம இடம் மாற்றி வைப்பது மூலியமாக நம்ம எளிதாக ஸ்டெப் அப் ஸ்டெப் டவுன் எது வேணால் செய்யும். பக்குங்கிறது ஸ்டெப் டவுனுங்க, பூஸ்ட்டுங்கிறது ஸ்டெப் அப். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பற்றி தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவை இருக்கிறவங்க என்னோட வீடியோவை பாருங்கள். அடுத்தது பூஸ்ட் கன்வெர்ட்டர். பூஸ்ட் கன்வெர்ட்டர் பாருங்கள். சுவிட்சிங் முதல்ல இங்கே இருந்தது, இப்போ இங்கே சுவிட்ச் இங்கே இருக்குது. இண்டக்டர் முதல்ல இந்த சைடில் இருந்தது, இங்கே இருக்குது டயோடு. அதுபோல் இதோட அமைப்பை நம்ம மாற்றி அமைச்சோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து பூஸ்ட் கன்வெர்ட்டராக மாறிடும். இன்னும் பக் பூஸ்ட் கன்வெர்ட் பாருங்கள், அதே தான். இதில் இருக்கக்கூடிய பாகங்கள் நம்ம இதை போல் ரிவர்ஸ் பொலாரிட்டியில் போட்டு இதை போல் அமைத்திருக்கிறாங்க. இன்னொன்று சியூகே கன்வெர்ட்டர். நம்ம ரொம்ப டீட்டெயில் போக வேண்டாம், எங்கே பயன்படுத்துகிறோங்கிறதுக்கு உங்களுக்கு எளிதாக புரிவதற்காக நான் காமிச்சேன். ஓகேங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கண்ட்ரோல் பண்ணுறோம் இல்லைங்களா, இந்த வேரியேஷன் பண்ணுறோம், இந்த வோல்டேஜ் அவுட்புட் சேஞ்ச் ஆகிறதுக்கு அது என்னென்ன வகையில் கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அது ரொம்ப முக்கியம். சாப்பர் கண்ட்ரோல் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. அதாவது டைம் ரேஷியோ கண்ட்ரோல். அதில் வந்து 2 வகையில் பண்ணலாம். டைம் ரேஷியோங்கிறது பிடபிள்யூஎம்ஐ சேஞ்ச் பண்ணுறதுங்க. பிடபிள்யூஎம்ஐ சேஞ்ச் பண்ணுறது ஆன் டைமை வேரியபிளாக வச்சுக்கலாம். அதாவது இந்த டோட்டல் டைமை ஃபிக்ஸடாக வச்சுக்கிறது. டோட்டல் டைம் இருக்கு இல்லைங்க, டோட்டல் டைமை ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். ஆன் டைமை மட்டும் நீங்கள் வேரி பண்ணிகிட்டே வரலாம். இதான் சிறிது நேரத்துக்கு முன்னாடி காமிச்சேன். 50%, 75%, 50% கீழே 25%ங்கிறத காமிச்சேன். அந்த மாதிரி பண்ணுவது மூலியமாக உங்களோட அவுட்புட்டை வேரி பண்ணி கொள்ள முடியும். இது ஒரு வகை. இதுதான் நார்மலாக ஜென்ரலாக எல்லா இடத்துலையும் பயன்படுத்துகிறாங்க. இன்னொரு வகை என்னென்னா, அந்த ஆன் டைமை ஆஃப் டைமை ஃபிக்ஸடாக வச்சுருது. அதை மாற்றுறதில்ல, ஆனால் அதோட ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கிறது. இந்த ஃப்ரீக்வன்சியை, அதில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்வன்சியை மாற்றிக்கிறது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? இதில் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், டோட்டல் டைம் மாறலை. இப்போ பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள். டோட்டல் டைம் மாறலை, ஆனால் அதில் இருக்கக்கூடிய ஆன் டைம் மட்டும் மாறிட்டே வருது. இது வந்து வேரியபிள் ஆன் டைம். இதில் பார்த்தீங்கன்னா அதோட டோட்டல் டைம் எதுவும் மாறலை, ஆனால் ஃப்ரீக்வன்சி, டோட்டல் ஃப்ரீக்வன்சி, அதாவது ஆன் டைம் ப்ளஸ் ஆஃப் டைம் ஒரு ஃப்ரீக்வன்சின்னு சொன்னேன். அந்த ஃப்ரீக்வன்சியோட அளவு வந்து எண்ணிக்கை மாறுது. பார்த்தீங்களா? ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சியை மாற்றினா கூட நம்ம வந்து டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய வேல்யூவை மாற்றினாலும் நமக்கு அவுட்புட்டை வேரி பண்ண முடியும், அல்லது பல்ஸ் வித்தை மாற்றினாலும் வேரி பண்ணலாம். அதனால் 2 வகையாக சாப்பர் சர்க்யூட் கண்ட்ரோல் இருக்குது. இது 2ம் தவிர இன்னொன்று கண்ட்ரோல் என்னென்னா கரண்ட் கண்ட்ரோல். அதாவது அவுட்புட்டில் எவ்வளோ கரண்ட் கன்சியூம் பண்ணுறோமோ அதற்கு தகுந்த மாதிரி இது ஆன் ஆஃப் பண்ணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி பிடபிள்யூஎம் மூலியம் இல்லாமல் அது என்ன ஆகும்னா, நீங்கள் ஆன் பண்ணிகிட்டே இருக்கும், வெளியில் இருக்கக்கூடிய கரண்ட்டு தேவையான அளவு அடைந்தவுடன் ஆஃப் பண்ணி விட்டுரும். பாருங்கள், சரிங்களா? இதில் கம்மியாக வச்சுருக்கிறோம் ஆன் ஆஃப் டைம், கரண்ட்டில் லிமிட் வச்சுருக்கோம். கரண்ட்டு இப்போ லிமிட்டை நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னா அதிகமாகும். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு, ஒரு ஏசிலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோட டெம்பரேச்சர் அடைஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகிடும். திருப்பி நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆன் ஆகிக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் இருக்குது, அது கரண்ட் லிமிட் கண்ட்ரோல். இது 3மே நம்ம எல்லா இடங்களையும் பயன்படுத்துகிறோம். அதிகமாக நம்ம எலக்ட்ரானிக் சாதனங்களில் பயன்படுத்துகிறோம். இதுதாங்க சாப்பர் சர்க்யூட். ஸோ இப்போ இந்த சாப்பர் சர்க்யூட் முக்கியமாக பயன்படுத்துவது பவர் சப்ளை சர்க்யூட்டில் டிசி டு டிசி கன்வெர்ட்டரில் பயன்படுத்துகிறோம். அதுதான் முக்கியமானது. இந்த சர்க்யூட்டை பற்றி நம்ம ஒரு எஸ்எம்பிஎஸ் அடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் சிறிய எஸ்எம்பிஎஸ் எப்படி வேலை செய்யுது, சுவிட்ச்டு மோட் பவர் சப்ளை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தோம்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும், டீட்டெயிலாக புரியும். அதில் நம்ம சர்க்யூட்டை வச்சு கூட பார்க்கலாம். இந்த கிளிப்பர், கிளாம்பர், சாப்பர் சர்க்யூட் கண்டிப்பாக ஒரு எலக்ட்ரானிக் வேலைகள் செய்பவர்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். அது புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும்.
புரியுதுங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தகவல் உங்களுக்கு கிடச்சிருக்கும். கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுங்கள். இனி அடுத்து வரக்கூடிய வீடியோக்குள்ளே சர்க்யூட்டை வச்சு ப்ராக்டிக்கலாக சில போர்டு எப்படி வேலை செய்யுது, எப்படி பயன்படுத்துகிறாங்க, டிசி டு டிசி கன்வெர்ட்டர், யூனிவர்சல் பவர் சப்ளை மாடல், இதெல்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துகிறோங்கிறத நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். இனி வரப்போகிற வீடியோக்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதோட சர்க்யூட் விளக்கத்தோட ப்ராக்டிக்கலாக நீங்கள் சந்திக்கக்கூடிய போர்டாகவும் அமைந்திருக்கும். மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.